அதன் பிறகு பெரும்பாலும் அரசியல் பிரச்சனைகளின் போது கிட்டத்தட்ட ஒளிந்து கொண்டார். ஜனவரியில் பரந்தூர் போராட்டம் ஒன்றில் வேனில் நின்றபடியே பேசிவிட்டு சென்றார். அதுக்கப்புறம் பெரிய பங்களிப்புகள் எதுவும் இல்லை. அவரது கட்சியினரே கூட தங்களுடைய தலைவர் பெரிய அளவில் அரசியல் களத்துக்கு வருவாரா என்ற நம்பிக்கை இழந்து காணப்பட்டனர். ஆனால் இன்றைக்கு திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு எதிராக ஒரு நேரடி ஆர்ப்பாட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, ஆக்ரோஷமாக பேசினார். தன்னுடைய அரசியல் பங்கேற்பை உறுதிப்படுத்தி விட்டார். போர் முரசம் கொட்டினார் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இது உண்மையிலே கரிகாலனின் போர் முரசமா அல்லது 23ஆம் புலிகேசியின் போர் முரசமா என்பது